2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்த ஒரு சுகர் பேஷண்ட், சுகர் ரொம்ப கரெக்ட்டா இருக்குன்னு சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக என்ட்ட வந்தாரு. வரும்போது பேஷண்ட் பதட்டமா இருந்ததால, இன்னொரு தடவ சுகர் செக் பண்ணி பார்த்தேன். அதிசயமா அவரு சுகர் வந்து 200 பாயிண்ட் அதிகமா இருந்தது. இதுக்கு காரணம் என்ன? சுகரா? பிஸ்கட்டா? சாப்பாடா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான். ஸ்ட்ரெஸ்ஸால சுகர் எப்படி கூடுது? இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். நமஸ்காரம். நான் உங்கள் மருத்துவர் சிவகுமார், தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை. பொதுவா ஸ்ட்ரெஸ்ஸால நம்ம உடம்புல கூடக்கூடிய 2 ஹார்மோன், அட்ரினலின், இன்னொன்னு வந்து கார்ட்டிசோல். இந்த 2 ஹார்மோன் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சுலின ரெசிஸ்டன்ட் இன்சுலினா மாத்திடும். இன்சுலின பிளாக் பண்ணிடும். இதனால நம்ம ரத்தத்தில இருக்கிற சர்க்கரை செல்லுக்குள்ள போக முடியாத காரணத்தால, ரத்தத்தில இருக்கிற சுகர் அதிகமாயிட்டே வரும். இது மட்டும் இல்லாம, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸால நம்ம தூக்கமும் பாதிக்கப்படுறதால, நம்ம தூக்கம் குறைவு காரணமா நம்ம சுகர் கூடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது 2மே ஒரு சைக்கிள் மாரி தொடர்ந்து வர்றதால, நம்ம பிளட்ல இருக்கிற சுகர் படிப்படியா கூடிட்டே வர்றத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இதில மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லி டக்குன்னு சுகர் மாத்திரைய மாத்திருவாங்க. ஸ்ட்ரெஸ் நேரத்தில ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்ல ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸான நேரத்தில சாக்லேட் நெறைய சாப்பிட்டுருவாங்க, இல்ல அதிகமா சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிற நேரத்தில வந்து அவங்களுடைய தூக்க பழக்கங்கள அவங்களே வந்து கெடுத்துப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள் செஞ்சாலே நம்ம சுகர் வந்து ரொம்பவே ஆபத்தான சுகரா மாறிடும். ஓகே. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸால கூடக்கூடிய சுகருக்கு வேற என்னதான் தீர்வு? நீங்க உங்க தூக்கத்த கரெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்துங்க. தேவைப்பட்டா டெம்பரரியா சில தூக்க மாத்திரைகள கூட உங்க மருத்துவருடைய பரிந்துரைய நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நல்ல ஒரு மூச்சு பயிற்சிய ரெகுலரா செய்ய ஆரம்பிங்க. மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. டெய்லி மார்னிங் நல்ல ஒரு எக்சர்சைஸ் பண்ணுங்க. இது நாளும் பண்ணாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸால வரக்கூடிய சுகர் நல்லாவே குறையும். இது தவிர உங்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் தேவைப்பட்டா, உங்களுடைய மருத்துவரை ஆலோசனை செய்யுங்க. அவரு உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல குடுப்பாரு. அப்ப சுகருடைய கண்ட்ரோல் வெறும் சாப்பாட்லயும், மருந்து மாத்திரையில மட்டும் கிடையாது. உங்க மைண்ட்லயும் இருக்கு. கண்டிப்பா அதையும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கணும்.